கேன்வாஸ் ஷீட் வச்சு எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த மார்க்கிங் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஷோல்டருக்காக நம்ம என்ன அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஷீட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டரோட வித், அதாவது நெக்லைனோட வித்தும் டெப்த்தும் வந்து மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் அகலமும் உயரம் வந்து 5.5 இன்ச்சும் நான் வைக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் 34 சைஸ் இருக்கிறவங்க வரைக்குமே ஒத்து போகும். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸுக்குள்ளே வரைஞ்சிக்கலாம். அதோட உயரமும் அகலமும் மாறாது. இடையில இருக்கிற அந்த இடத்துல தான் நீங்கள் மார்க்கிங்கோட டிசைனை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் உள்ள தள்ளியோ வெளியில் இழுத்தோ வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த லைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கேன்வாஸ் பேப்பரை மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அந்த ஷோல்டருக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் ஜாயினிங்க்கு ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனை ஃபுல்லாக கட் பண்ணாமல் நான் எப்படி வீடியோவில் கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கட் பண்ணி ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து அகலம் வந்து மாறாமல் இருக்கும். அயன் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நெக்லைன் வந்து அப்படியே சூப்பர் பர்ஃபெக்டாக வரும். ஸ்டிச்சிங் எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.